வணக்கம். நேற்றைக்கு ஓபிஎஸ் அணியினரோட மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து சென்னையில் இருக்கிற அசோகா ஹோட்டலில் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து முக்கியமான சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும், ஆனால் வந்து பொதுவெளியில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேட்டி கொடுப்பது பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமாக எந்த விஷயமே அவர் பகிரல. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நிச்சயமாக கூட்டணி இருக்கும், பாஜகவோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வெளியே சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக வந்து ஓபிஎஸ் மற்றும் மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் போன்றவரெலாம் வந்து புதிய கட்சி அறிவிப்பை வந்து வெளியிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து வேணாம், கொஞ்சம் பொறுமைக்காரங்க, நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, பாஜக வந்து நம்மளோட இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க, அதிமுகவில் அவங்க வெளியேறிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதிமுக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த இந்த 5 மாநில சட்டசபை தேர்தலில் வந்து பாஜக வந்து மீண்டும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எனவே வந்து நமக்கு வந்து பாஜக ஆதரவு ரொம்ப தேவை. இப்போ வந்து நம்ம புது கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிராக நம்ம செயல்பட தேவையில்ல. இங்கேயே நம்ம இருந்துக்கிட்டு கூட மறுபடியும் கூட ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு 2 அணியாக வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து நம்மளோட பிரித்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட மத்திய அரசு நம்மளுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்புகிறாங்க. எனவே வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் உத்தரவின் பேரில் தான் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இல்லைனா வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கின மாதிரி அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஓபிஎஸ் அணி சார்பில் வந்து தொடங்கத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து வேணாம், இது வந்து பாஜக வந்து நமக்கு நிச்சயமாக வந்து பின்புலத்திலேருந்து வேலை பார்ப்பாங்க. ஒருவேளை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நம்ம இரட்டை இலை சின்னத்தை முடக்கிட்டு 2 அணியாக செயல்பட்டு நாம் பாஜக தலைமையில் ஒரு அணி அமைக்கலாம் அப்படின்ற ரீதியில் வந்து நமக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து நேற்றுக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து வெளியே வந்து ஓபிஎஸ் வந்து நிச்சயமாக வந்து புதிய கட்சி நாங்கள் வந்து தொடங்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொன்னார். ஆனால் வந்து ஒரு இயக்கத்தை ஒன்று ஆரம்பிப்போம், தொண்டர்களோட உரிமை கோரும் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் வந்து நேற்று வந்து இந்த மாவட்ட செயலாளர் மத்தியில் ஓபிஎஸ் பேசும்போது மிகுந்த ஒரு நம்பிக்கை அளிச்சிருக்காரு. என்னை நம்பி வந்த எல்லாருமே நான் கைவிட்ட உண்மைதான், ஆனால் இந்த முறை நீங்கள்லாம் வந்து என்னை நம்பி வந்திருக்கீங்க, நிச்சயமாக நான் வந்து அவங்கள கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மூலியமாகவும் அதிக பண செலவுகள்லாம் ஆகும், அதை நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் வந்து உறுதியளித்திருக்கிறாரு. எனவே இதுதான் நேற்றைக்கு நடந்த உள்ளரங்கில் வந்து முக்கியமான விஷயங்கள். தொடர்ந்து வந்து அரசியல் நிகழ்வுகளை வந்து விரைவாக சீக்கிரமாக கொண்டு சேர்த்துட்டு வரோம். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவளிக்க வேண்டிய நினைக்கிறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.